கடந்த 16ஆம் தேதி நுகர்வோர் அதிகார சபையைச் சேர்ந்த ஊழியர்கள் கொழும்பு போர்ட் சிட்டி, அதாவது துறைமுக நகரத்துக்குள்ள ஒரு பரிசோதனை செஞ்சிருக்காங்க. இந்த பொருட்கள் சரியான விலைக்கு விற்கிறாங்களா, என்னென்ன மாதிரி விலைகளுக்கு விற்கிறாங்க, எப்படியான பொருட்கள் இருக்கு, இந்த மாதிரியான அந்த விலை கட்டுப்பாடு சரியா இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கான ஒரு பரிசோதனை. இந்த பரிசோதனையில ஒரு வியாபார நிலையத்துல 70 ரூபாய் பெறுமதியான தண்ணீர் போத்தலை 200 ரூபாவுக்கு விற்றிருக்காங்க. இந்த விற்றது உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நுகர்வோர் அதிகார சபையால நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது இந்த குற்றத்தை செய்த அந்த வியாபார நிறுவனம் வியாபாரி ஒத்துக்கொண்டாரு. அதன் காரணமாக இவருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு 3 மாசத்துக்கு முதல்ல மகரகமையில இதே மாதிரி ஒரு சம்பவத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. இதை பற்றி நாம் ஒரு வீடியோ செஞ்சிருந்தோம். எனவே இந்த நுகர்வோர் அதிகார சபையினுடைய இந்த நடவடிக்கை கடந்த நாட்களில் பல இடங்கள்ல இருக்கு. இந்த மாதிரி எல்லா தண்ணி போத்தல்ல மட்டுமில்ல பல உணவுகள்லையும் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை சரியான முறையில் வியாபாரிகள் கொண்டு வரல. இதையும் செக் பண்ணி இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் வந்திருக்கு. இந்த விடயம் 2003ஆம் ஆண்டு ஒரு வர்த்தமானியில வெளியிடப்பட்டிருக்கிறது. தண்ணீர் போத்தல்கள் அந்த கட்டுப்பாட்டு விலைக்கு விற்கப்பட வேண்டும். அந்த அதிக விலைக்கு அது விற்கப்படும் போது அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்றத வெளியிட்டு ஒரு வர்த்தமானி வெளியிட்டிருக்காங்க. அந்த வர்த்தமானியின் அடிப்படையில் தான் இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதற்கான தண்டப்பணமாக இந்த தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கு. இந்த விஷயம் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.